எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம திருப்பரமேஸ்வரர் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பாளையங்கோட்டை தசரா திருவிழாவை முன்னிட்டு நவராத்திரி கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் ரெண்டாவதாக நம்ம பெருமாள் மேலே ரதவியில் இருக்கிற இன்னொரு அடியாரோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவங்க வீட்டில் வந்து கொலு எப்படிலாம் வச்சுருக்கிறாங்க, அதில் வந்து அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, அது எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர்? என் பேர் காந்திமதி. உங்கள் பேருமா? இசக்கியம்மாள். இங்கே நீங்கள் அம்பாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க, அழகாக இருக்குது. இது எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ 6 வருஷமாக வச்சுருக்கோம். 6வது வருஷம் வச்சுருக்கோம். 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. எல்லா வீட்லேயும் வந்து கொலு தான் நிறையா வச்சுருப்பாங்க. இங்கே அம்பாள் அலங்காரம் வந்து முப்பெருந்தேவியரை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. 6 வருஷம் ஆகுது இந்த அம்மனை வச்சு. ஒரு அம்மன் தான் வச்சுருந்தேன். அப்புறம் போன வருஷம் தான் 2, இந்த வருஷம் 3ஆக வச்சுருக்கேன். வச்சதுனால நல்லா இருக்குது. எனக்கு வந்து வருஷம் எனக்கு வந்து மேலும் மேலும் நல்ல விருத்தியாக இருக்குது. என் பொண்ணு படித்து நல்ல இடமா கல்யாணம் செஞ்சு இப்போ கன்சீவ் ஆகிருக்கா என் பெரிய பொண்ணு. இந்த வச்சது வந்து வருஷம் நல்லா தான் இருக்குது எனக்கு. அம்மன் இந்த வருஷம் 3 பேர் வந்து உட்காந்துருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போவுமே வந்து அவங்க ஒரு அம்பால்லாம் வச்சுருப்பாங்களா, இந்த வருஷம் 3 அம்பாலாக வச்சுருக்கீங்க. அது ரொம்ப வந்து விசேஷமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை இதுமாக வந்து நம்ம வந்து முப்பெருந்தேவியரை வந்து கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரி திருவிழா. இந்த திருவிழாவில் வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அந்த 3 பேருமா திரிசக்தி ரூபமாக வந்து அவங்க வீட்டில் காட்சி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி அம்பாள். ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டில் எடுத்தது. அம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து குஜராத்லேருந்து வந்திருக்கேன். வருஷம் இந்த நவராத்திரிக்காக நான் இங்கே வந்துடுவேன். இங்கே இருக்கிற 2 அம்மன் வந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்த அம்மன் தான். நான் 2 அம்மன் வச்சுருக்கோம். எப்போதுமே நாங்கள் வெள்ளி முகம் தான் வைப்போம். இந்த வருஷம் இந்த அம்மன் வச்சுருக்கேன். நான் குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்த அம்மனை வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் இருக்கிற அம்மன் வேறு, எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் வேறையாக இருக்கும். வித்தியாசமாக இருந்துச்சு. அம்பாள் வந்து எல்லா இதுலேயுமே வந்து பித்தளை முகம் இல்லை வெள்ளி முகம் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி மஞ்சள் முகம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வந்து இவங்க வச்சுருக்கிறது வந்து துர்கை வந்து வடநாட்டில் துர்கை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து துர்கை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. குஜராத்லேருந்து துர்கை வந்தது வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு. திருநெல்வேலியில் வந்து இப்போ வருவீங்க? நாங்கள் இந்த நவராத்திரி கொண்டாட்டத்துக்கு வருவோம். அப்புறம் பாளையங்கோட்டை தசரா வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு அப்புறம் பாளையங்கோட்டை தான் ரொம்ப ஃபேமஸான தசரா. அதுக்காக வருஷம் நாங்கள் இங்கே வந்துடுவேன். கண்டிப்பாக எப்போதுமே தசரா 10 நாள் நான் இங்கே தான் இருப்பேன். முடிஞ்சதுக்கப்புறம் தான் தசராலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஊருக்கு போவேன். ஊர்லேருந்து ஊருக்கு போயிருந்தாலுமே வந்து நம்ம தசரா திருவிழா, பாளையங்கோட்டை தசரா திருவிழாக்காக அவங்க வந்து ஊர்லேருந்து வந்து இந்த 10 நாள் அங்கே இருந்து ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. புகழ்பெற்ற பாளையங்கோட்டை தசரா திருவிழா சம்ஹாரம் 3/10/2025. பாளையங்கோட்டை தசரா திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஃபஸ்ட்டு நாள் வந்து அம்மன் வந்து கொடியேற போகும்போது அம்மன் இங்கே வந்து ஊர் அழைச்சி போகிற மாதிரி அம்மன் வருவாங்க. ஒரு அம்மன் மட்டும் வடக்கு செல்வி அம்மன் மட்டும் வருவாங்க. மீதி அம்மன் எல்லாருமே தசரா கழிஞ்ச அன்னைக்கு இங்கே வருவாங்க. இல்லை 12 சப்பரமும் வருவாங்க. 12 அம்மன் எங்கள் வீட்டு வாசலில் நின்று தேங்காய் பழம்லாம் உடைப்போம். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் வருஷம் இங்கே வந்துடுவோம் பாளையங்கோட்டை தசராவுக்காகவே. அது இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தசரா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தசரா வந்து அம்பாள் வந்து சிவன் ரத வீதி, பெருமாள் ரத வீதிலாம் சுற்றி வந்து அதுக்காகவே நாங்கள் அந்த அப்புறம்லாம் பார்க்கறதுக்காகவே அந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தசரா திருவிழா வந்து உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து இதுக்காகவே வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரசம்ஹாரம் அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சூரசம்ஹாரம்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த வருஷம் போகணும்னு வச்சுருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வரணும் அதையும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க போவாங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த வருஷம் நாங்களும் போகணும்னு நினச்சிருக்கோம். எல்லாருமே வாங்க. இந்த மாதிரி நம்ம வீடியோக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து வெளியூரில் இருந்தீங்கன்னா முடிஞ்சவங்க எல்லாருக்குமே பூஜா ஹாலிடேஸ் விட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பாளையங்கோட்டை தசரா பார்க்கறதுக்கு எல்லாருமே வாங்க. 12 அம்பாள் வந்து சப்பரத்தில், அதுவும் நமக்கு திருநெல்வேலிக்கே உரிய தட்டி சப்பரத்தில், மின் அலங்கார சப்பரத்தில் வந்து அம்பாள் வந்து வீதி உலா வர்றாங்க. அதை பார்க்கறதுக்கே வந்து நமக்கு ஒரு கொடுத்து வச்சுருக்கணும்.
புண்ணியம் பண்ணாங்க தான் அந்த 12 தம்பரையும் ஒன்று போல் பார்க்க முடியும். அந்த அலங்காரத்தை வந்து நம்ம பார்த்து எல்லோரும் ரசிக்கிறதுக்காக எல்லாருமே வாங்க. சூரசம்ஹாரம் வந்து இந்த தடவை வந்து என்றைக்கு நடக்குன்னா 3ஆம் தேதி அன்றைக்கி இரவு 12 மணிக்கு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி முடிஞ்சவங்க எல்லாருமே நேரில் வந்து கலந்துக்குவாங்க. எருமைக்கடா மைதானம்னு சமாதானபுரத்தில் இருக்குது, அங்கே தான் வந்து எப்போவும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் வழக்கம் போல் நடக்கும், எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை தசரா திருவிழா வந்து உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து இதுக்காகவே வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. இதே மாதிரி இன்னும் அடுத்த வருஷம் இதோட நீங்கள் சிறப்பாக வைக்கணும் குழு. அதை வந்து நாங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒளிபரப்பு செய்யணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட பிரார்த்தனையாக வேண்டிக்கிட்டு, ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பராக வச்சுருக்கீங்க. நம்ம இது அதோட இந்த அடியாரோட வீட்டிலேருந்து நம்ம விடை பெறலாம். நன்றி, வணக்கம்.